ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களோட உடல் நலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் தானேங்க. நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மெடிசனல் மரம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது தாங்க முருங்கை மரம். இது பார்க்க சாதாரண கீரை மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ளே நிறைய மருத்துவ சக்தி இருக்குன்னு கேட்டால் ஆமாங்க, நம்ப முடியாத அளவுக்கு சத்துக்கள் இருக்குது. இந்த வீடியோவில் முருங்கைக்கீரையில் மறைக்கப்பட்ட மருத்துவ ரகசியங்கள் பற்றியும், யார் சாப்பிட்டா அதிக பலன் கிடைக்கும், எப்படி சாப்பிட்டா முழு நன்மை கிடைக்கும், எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முருங்கைக்கீரை அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் மல்டி விட்டமின் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். முருங்கை இலைகளில் இருக்கக்கூடிய கால்சியம் இருக்குல்ல, எலும்புகளை வலுவாக்கும், அயன் இரத்த சோகையை குறைக்கும், புரோட்டீன் உடலை வலிமையாக்கும், விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின்கள் எல்லாம் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். பொட்டாசியம் ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஒரே இலை பல மருத்துவ பண்புகளை தன்னுள்ள கொண்டிருக்கு. அதனால தான் இதை புவர் மேன்ஸ் விட்டமின் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அடிக்கடி சோர்வு, மயக்கம், முக வெளிர்ச்சி மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு அயன் டெஃபிஷியன்சி காரணமாக இருக்கலாம். முருங்கையில் இருக்குல்ல, இது ஹீமோக்ளோபின் லெவலை உயர்த்தும். பெண்களுக்கு ரொம்பவே பயனுள்ள கீரைன்னு சொல்லலாம். வாரத்துக்கு 3லேருந்து 4 தடவை முருங்கைக்கீரை சாப்பிட்டா ரத்த சோகை மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். முருங்கைக்கீரையில் கால்சியம், மெக்னீஷியம், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட் அதிகமாக இருக்குது. இது நீ பெயின், ஜாயின்ட் பெயின், ஆஸ்டியோபொராசிஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கு நல்ல ரிலீஃபை கொடுக்கும். வயசானவங்களுக்கு முருங்கைக்கீரை ரொம்பவே முக்கியம். அதோட முருங்கைக்காய் ரெண்டுமே வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அடிக்கடி சளி, காய்ச்சல், தொற்று நோய் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு இம்யூனிட்டி வீக்காக இருக்குன்னு அர்த்தம். முருங்கைக்கீரை சாப்பிட்றப்ப ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குல்ல, அது அதிகரிக்கும். வைரஸ் பாக்டீரியாவை எதிர்த்து ஃபைட் பண்ணும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு சேஃபான பவர்ஃபுல்லான இம்யூனிட்டி ஃபுட்டு தாங்க இது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக கவனிங்க. முருங்கைக்கீரை பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும், இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். குறிப்பாக முருங்கைக்கீரை சாறு இல்லைன்னா முருங்கைக்கீரை பொரியல் ரெண்டுமே அளவோடு சாப்பிட்டா சுகர் லெவல் ஸ்டேபிளாக இருக்கும். முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய பொட்டாசியமும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ஹை பிபியை கண்ட்ரோல் பண்ணும், கொலஸ்ட்ராலை குறைக்கும், ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். உங்களுக்கு மறதி அதிகமாக இருக்கா, கவனம் குறையுதா, முருங்கைக்கீரை பிரெயின் செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும், ஸ்ட்ரெஸ்ஸையும் ஆன்சைட்டியையும் குறைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், அதிகமாக வேலை பார்க்குறவங்க, வயசானவங்க எல்லாருக்கும் ஒரு பிரெயின் டானிக் மாதிரி இந்த முருங்கைக்கீரை செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு முருங்கைக்கீரை தரக்கூடிய ஒரு அற்புதமான நன்மையை பற்றி பார்க்கலாம். பெண்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்டா ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும், பீரியட் பெயின் ரிலீஃப் குறையும். ப்ரெக்னென்சி டைமில் நியூட்ரியன்ஸ் ஃபுட்டாக கூட இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை சாப்பிட்டா பெண்களுக்கு தேவையான முழு நன்மைகளும் இதன் மூலமாக கிடைக்கும். முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரை சாம்பார், முருங்கை இலை பொடின்னு வாரத்துக்கு 3லேருந்து 4 நாள் சாப்பிட்டாலே போதும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட வேணாம். யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாம். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், முருங்கைக்கீரை சாப்பிட்டா அலர்ஜி வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்கலாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.